வணக்கம். அவர் திங்கிங் இஸ் அவர் லைஃப். திங்க் பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி செலுத்துங்கள். நம் எண்ணங்களே நம் வாழ்க்கை. எப்பொழுதும் அதில் தெளிவாக இருங்கள். ஆணவத்திற்கும் அணிபடியாதே. ஒரு சமயம் அர்ஜுனனின் மனதில் ஆணவம் குடிகொண்டிருந்தது. தன்னை விட கிருஷ்ண பகவானிடம் பக்தியும் அன்பும் கொண்டவர்கள் யாரும் இல்லை என்ற இருமாப்போடு இருந்தான். எல்லாம் அறிந்த பகவானாகிய கிருஷ்ணர் அர்ஜுனனின் கர்வத்தை போக்கி பாடம் புகட்ட எண்ணினார். ஒரு நாள் தம் நண்பனான அர்ஜுனனை அழைத்து உலாவக் கிளம்பினார் கிருஷ்ணர். சிறிது தூரம் சென்றதும் உலர்ந்த புல்லை தின்று கொண்டிருந்த பிராமணன் ஒருவனை இருவரும் கண்டனர். அந்த பிராமணனிடம் இடுப்பில் கூர்மையான கத்தி ஒன்று தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தனர். உயர்ந்த எண்ணமும் பரிவும் கொண்ட பக்தனாய் விளங்கும் இந்த பிராமணன் இடுப்பில் கூர்மையான கத்தி இருப்பதற்கான காரணம் அர்ஜுனனுக்கு புரியவில்லை. அதனால் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் இதற்கான காரணத்தை கேட்டான். அர்ஜுனா, நீயே அவனிடம் நேரில் சென்று அதற்கான காரணத்தை கேட்டு தெரிந்து கொள் என்றார் ஸ்ரீகிருஷ்ணர். உடனே அந்த பிராமணனிடம், சுவாமி, தாங்கள் ஜீவஹிம்சை செய்யாத பிராமணர். அதனால் தான் உலர்ந்த புல்லை தின்று கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட தாங்கள் ஏன் இடுப்பில் கத்தியை வைத்திருக்கிறீர்கள் என வினவினான் அர்ஜுனன். என் பகைவனை பழி தீர்க்க நேரில் சந்திக்கும் காலத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த கத்தியை வைத்திருக்கிறேன் என்றான் அந்த பிராமணன். அந்த பகையாளி யார்? அதையும் எனக்கு சொல்லி விடுங்களேன் என்றான் அர்ஜுனன். சுவாமி, அவன் என்ன தவறு செய்தான் என திகைப்புடன் கேட்டான் அர்ஜுனன். அவனது துரதிர்ஷ்டத்தனத்தை எப்படி சொல்வேன்? என் தெய்வமாகிய பகவானையே அவன் தன் தேர்பாணனாக்கி தேர் ஓட்டும் நிலைக்கு கொண்டு வந்து விட்டான். அது மட்டுமின்றி குருஷேத்திர போரில் அவன் சண்டையிட என் பகவானையும் துணை சேர்த்து கொண்டான். என்ன கர்வம் அவனுக்கு என்றார் பிராமணன். இதை கேட்டு உண்மையிலேயே பகவான் மீது பிராமணன் கொண்டிருந்த தீவிர பக்தியை கண்டு பிரமித்து போனான் அர்ஜுனன். அந்த நிமிடமே தன்னை விடவும் பக்தியில் உயர்ந்தவர் எவரும் இல்லை என்ற அகங்காரத்தை விட்டுவிட்டான். தற்பெருமையும் அகங்காரமும் உள்ளவர்களுடைய உள்ளத்தில் கடவுளின் அருள் நிலைத்து நிற்பதில்லை. பணிவும் அடக்கமும் உள்ளவர்களுடைய உள்ளத்தில்தான் கடவுள் அருள் நிலைத்து நிற்கும். நன்றி. வாழ்க நலமுடனும் வளமுடனும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.